உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் ஆஜராகி இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை உச்சி மீது தீபம் ஏற்றுவது தொடர்பாக தனி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நீதிபதியின் உத்தரவை பின்பற்றாததால் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தற்போது மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார்கள். காணொலியில் தலைமைச் செயலாளர் ஏடிஜிபி ஆகியோரும் ஆஜராகி இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதனை நிறைவேற்றாதது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரும் காவல் ஆணையரும் நேரில் ஆஜராகியிருக்கிறார்கள். இதேபோன்று கூடுதல் தலைமைச் செயலாளர் உட்பட ஏடிஜிபி ஆகியோர் காணொலி வாயிலாக இந்த வழக்கில் ஆஜராகி இருக்கிறார்கள். அன்றைய தினம் எதற்காக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, நீதிபதி பிறப்பித்த உத்தரவு எதற்காக பின்பற்றப்படவில்லை என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு ஆஜராக இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேரில் விளக்கம் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 144 தடை உத்தரவு பிறப்பித்த ஆட்சியர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் தற்போது தலைமைச் செயலர் மற்றும் ஏடிஜிபி ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகியிருக்கிறார்கள். அரசு தரப்பில் இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன, அன்றைய தினம் ஏற்பட்ட பிரச்சினைக்கு எதற்காக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, 144 தடை உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்ததன் மூலம் அவர் மீது நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது என்ற ஒரு கேள்விகளையும் நீதிபதி முன்வைத்து வருகிறார். கூடுதல் தகவல்களோடு மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஹரிகிருஷ்ணன், இப்போ காவல் ஆணையர், மாவட்ட ஆட்சியர் ஆஜராகி இருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கமாக கொடுக்கப்படுகிறது, விவரம் என்ன? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. இந்த உத்தரவுல அன்னைக்கு கார்த்திகை தீபம் 3ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஏற்பாடுகள், அந்த மலை உச்சியில தீபம் ஏற்றக்கூடிய ஏற்பாடுகள் எதுவுமே தொடங்கப்படாதனால அன்றைய தினம் மாலையில ஜி.ஆர். சுவாமிநாதன் இன்னொரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. 6:05 மணிக்குள்ள அந்த கார்த்திகை தீபம் மலை உச்சியில ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. அதே மாதிரி அதற்கு முன்னாடி, அதாவது அந்த வழக்கின் விசாரணை ஒரு சிறு நேரம் முன்பாக அந்த வழக்கின் விசாரணை காவல் ஆணையரும், அதே மாதிரி காவல் ஆணையர் வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா, அதே மாதிரி மாவட்ட ஆட்சியரும் இருவருமே வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. ஆனா அந்த வழக்குல அந்த நேரத்துல, குறிப்பிட்ட நேரத்துல காவல்